வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது முந்தா நாள் ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன். என்னடா நேற்று ஒரு ஸ்டேட்டஸ் வச்சாங்க, இன்றைக்கி ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்களே நினைக்காதீங்க. என்னுடைய சூழ்நிலை அந்த மாதிரி. அந்த ஸ்டேட்டஸ் வச்சது நான் இல்லை, எங்கள் பசங்க தான். சரிங்களா? எனக்கு வந்து அந்த ஸ்டேட்டஸ் நேற்று வச்ச அது பிடிக்கலை வைக்கிறதுக்கே. என் பசங்க தான் எடுத்து வச்சாங்க, அவங்களுடைய சந்தோஷத்துக்காக வச்சாங்க. சரிங்களா? இன்றைக்கி எதுக்கு இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டாங்க. என் புருஷனுடைய உழைப்பு அவங்கக்கிட்ட தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம்னு. இப்போ நாங்கள் வந்து வாழ்வா சாவா அப்படிங்கிற போராட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட இந்த முந்தா நாள் போட்ட வீடியோனால் எங்களுக்கு கடங்காரங்கள் சைடுலேருந்து எங்கேருந்து ஃபோன் கால் வரணுமோ அங்கேருந்து ஃபோன் கால் வந்து, என்னப்பா பணம் கொடுக்க மாட்டியா அப்படின்னு எங்களுக்கு ஃபோன் காலுங்க வருது. சரிங்களா? அதை சமாளிக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த இதுவும் தெரியல. அப்போயே நாங்கள் சொல்லிட்டோம், இல்லைங்க சார், நாங்கள் கன்ஃபார்மாக உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்றோம், நாங்கள் வந்து யாரையும் ஏமாற்ற விரும்பலை அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். அதுதான் உண்மையும் கூட. நாங்கள் யாரையும் ஏமாற்ற விரும்பலை. சரிங்களா? நாங்கள் இந்த வீடியோ போடுறது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கே தெரியும், அதாவது பணபலம் அரசியல் பலம் ரெண்டும் உள்ளவங்ககிட்ட நம்மளால் சாதாரண மக்கள்னால ஜெயிக்க முடியாது. எனக்கு வேணுங்கிறது எல்லாமே உங்களுடைய சப்போர்ட்டு முழுக்க முழுக்க. சரிங்களா? எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா, நாளைக்கே எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு யார் பின்னாடி இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும் இல்லையா? அந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். என்னோடய வீடியோ ரெகுலராக வீடியோ வரலை அப்படின்னா என்னுடைய குடும்பத்துக்கு, எனக்கும் என் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக என் மாமனார் வீட்டு சைடுலேருந்து ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு கண்டிப்பாக நினச்சிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு அடித்து சொல்கிறேன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா அவங்ககிட்ட நாங்கள் கேட்டதுக்கு ஒரே பதில், அவங்க போய் நீங்களாம் எதுக்கு உயிரோடு இருக்கிறீங்க, போய் சாங்க. இப்படி வந்து கடன், அதாவது இந்த கடன் ஆனதே அவங்கள வச்சு தான். இது என் பிள்ளைங்க 2 பேர் மேலே சத்தியம். சரிங்களா? அந்த கடன் ஆனது காரணமே அவங்கனால தான். அவங்க பசங்க, அவங்க பையன் கடனாளியாக அவங்க கூட இருந்து தான் வெளியே வந்தார், எங்கனால கிடையாது. ஆனால் இப்போ சொல்கிறது, ஏன் இந்த வாழ்க்கை வாழ்கிறீங்க, போய் சாங்க அப்படிங்கிறாங்க. அதனால தான் அந்த வீடியோ நான் போடுறேன். எனக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு செட்டில் பண்ணணும், கடன்காரங்களுக்கு. சரிங்களா? அதுக்குள்ளே எனக்கு வந்து என் மாமனார் வீட்டு சைடுலேருந்து எனக்கு ஏதாவது, அவங்க மட்டும்தான் இதுலேருந்து எங்களை காப்பாற்ற முடியும். அவங்க காப்பாற்ற மாட்டேங்கிறாங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்காக போடுறேன். ஏன் போடுறேன்னா, நீங்கள் இதில் இருக்கிறவங்க, அதாவது உங்கள் மக்கள்கிட்ட பணம் எதுவும் கேட்கல, உங்களுக்கே தெரியும் நான் எதுக்காக போடுறேன்னு. உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. நான் அதை சொல்ல விரும்பலை. உங்களால் முடியும், நீங்கள் நினச்சா எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு முழுக்க 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 உங்களை மட்டும் நம்புகிறேன். எனக்கு ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே கண்டிப்பாக எனக்கு ஒரு அமௌண்ட் கைக்கு தேவை. அவங்கள்ட்ட நான் அப்போ தான் வந்து கடங்காரங்களுக்கு செட்டில் பண்ண முடியும். சரிங்களா? இந்த வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக தயவு செய்து லைக் பண்ணாதீங்க, கமெண்ட் போடுங்க. உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும், என்ன ஹெல்ப் வேணும்னு பர்சனலாக கேளுங்க. கண்டிப்பாக ஹெல்ப்லாம் நான் கேட்குறவங்ககிட்ட பணம் காசு எதுவுமே கேட்க மாட்டேன், பயந்துடாதீங்க. எனக்கு என்ன வேணுங்கிறது உங்களுக்கு தெரியும். எதுக்காக அந்த வீடியோ உள்ளே போடுறேங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். இப்போ திருப்பி சொல்கிறேன், உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும். சப்போஸ் இந்த வீடியோவுக்கு நீங்கள் யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக சூசைட் பண்ணிக்குவேன். நானும் என் புருஷன் என் பிள்ளைங்க 4 பேரோட போய் அவங்க வீட்டிலே நான் சூசைட் பண்ணுவேன். முடிஞ்சால் அதையும் நான் வீடியோவாக எடுத்து உங்களுக்கே போடுவேன். சரிங்களா? இது என் மேலே சத்தியம்.